Hi friends, welcome back to my channel Healthy Tamil Cooking USA. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருங்கைக்கீரை பருப்பு பொரியல். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரை வேர்க்கடலை பொடி செஞ்சு போட்டு எப்படி பொரியல் பண்றதுன்ற ரெசிபி இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். மறக்காம போய் செக் பண்ணுங்க. Healthy Tamil Cooking USA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை பருப்பு பொரியல் செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு லைட்டாக வெடித்ததும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்குங்க. உளுத்தம்பருப்போட கலர் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆனதும் அதில் ஒரு காஞ்ச மிளகாவை ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஸோ இது போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது 2லேருந்து 3 பூண்டை நல்லா பொடிசாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்குங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்குங்க. வெங்காயம் ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் உடனே நீங்கள் கொஞ்சமாக சால்ட், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. முருங்கைக்கீரையை காம்பு கிள்ளி நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது தண்ணியில் உரிச்சுன்னா அதோட கசப்பு தன்மை போயிடும். ஸோ அந்த முருங்கைக்கீரையை கழுவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. முருங்கைக்கீரை நல்லா வதங்கி அதோட கலர் சேஞ்ச் ஆகி அதோட குவான்டிட்டியும் கம்மியாகும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப குழைய வேணாம், கொஞ்சமாக வெந்தால் போதும். ஸோ பருப்பு முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த துவரம்பருப்பை சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக துருகின தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முருங்கைக்கீரை பருப்பு பொரியல் ரெடி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீரையை வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய சமையலில் சேர்த்துக்கோங்க. இது போல் டெய்லி லஞ்ச் மெனு அண்ட் டீட்டெயில் ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க ஹெல்தி தமிழ் குக்கிங் USA சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.